வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுய சுவை நிகழ்ச்சிக்கு. நம்ம நிறைய சமையல் பார்த்துட்டு வந்துருக்கோம். இந்த வாரத்திலேருந்து ஒரு 3 வாரம் நிறைய பேர் காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்றது பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டத்துக்கு மண்டை பிச்சுக்கிட்டுருக்கோம். ஸோ இந்த 3 வாரத்துக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அது இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு ஃபுட் நம்ம செய்ய போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சம்பா ரவை, ஒரு சோள ரவை, திணை அரிசி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது சோள ரவையில் ஒரு அருமையான வெஜிடபிள் புலாவ். சோள ரவை வெஜிடபிள் புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். சோள ரவை ஒரு அழாக்குன்றது 200 கிராம், வெங்காயம் ஒரு கை, கேரட் 100, பீன்ஸ் 50, பட்டாணி 50, பச்சை மிளகாய் 3 நம்பர், கருவேப்பிலை 2 கொத்து, லவங்கம் 2, பிரிஞ்சி இலை 2, பட்டை 2, ஏலக்காய் 2, சோம்பு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/4 கட்டு, புதினா 1/4 கட்டு, எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. சோள ரவை காய்கறி புலாவ் ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு, நல்ல உகந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெயினாக இதில் நார் சத்து ரொம்ப ஜாஸ்தி இதில். அதனால் பெரியவங்களை சின்னவர்களும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப உகந்த ஒரு டிஷ்ஷு கார்ன் ரவை, அதாவது சோள ரவைன்னு சொல்லுவோம். இந்த சோள ரவை வச்சு ஒரு வெஜிடபிள் புலாவ் பண்ணுறோம். எண்ணெய் ஊற்றுறோம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், சோம்பு, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தாளிக்கிறோம். வெங்காயத்தை வதக்குறோம். காய்கறிகள் கேரட்டு, பட்டாணி, பீன்ஸை போட்டு வதக்குறோம். பச்சை மிளகாய் போட்டுறோம். இப்போது இந்த சோள ரவைக்கு 1க்கு 2.25 தண்ணி, அந்த 1க்கு 2.25 தண்ணி விட்டுறோம். உப்பு போட்டுறோம். தண்ணி நல்லா கொதி வரும்போது இந்த சோள ரவை போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். சாதாரணமாக நம்ம வீட்டில் இந்த உப்புமா செய்யும்போதும் சரி, இந்த கிச்சடி செய்யும்போதும் சரி, கடைசியில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த உப்புமா சூப்பராக இருக்கும். அது பச்சையாக அந்த எண்ணெய் மேலே விட்டாச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது சோள ரவை வெஜிடபிள் புலாவை செய்யுது எப்படி பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் பிரிஞ்சி இலை, லவங்கம், லவங்கம் 2, சோம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதை போட்டு நம்ம வதக்கலாம். இந்த புதினா போடும்போது வாசனை சூப்பராக இருக்கும். தாளிச்சது பார்த்திங்கன்னா எண்ணெய், பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி. இப்போது 2 கை வெங்காயம் போட்டுடலாம். இதை போட்டு நல்லா முக்கால் பாகம் வதக்கலாம். இதுலேயே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், அந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இது 4 இல்லை, உடச்சி வச்சுருக்குது, அதனால் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதுக்கு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எதுவுமே தேவையில்லை. பச்சை மிளகாய் காரம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் விடணும் அப்படின்னா 1 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். ஆக்சுவலாக 2.25 விடணும் இல்லையா, அதனால் நீங்கள் 1.25 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு தண்ணி விட்டிங்கன்னா அந்த சோள ரவை புலாவ் அட்டகாசமாக இருக்கும். சாதாரணமாக தண்ணியிலே செஞ்சால் நல்லாயிருக்கும். அதாவது டயட்டுன்னு சொல்லும்போது தண்ணியில் செய்யும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி தேங்காய் பால் ஊற்றும் போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் பட்டாணி,
கேரட்டு, பீன்ஸு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போயே உப்பு போடலாம். நல்லா வதக்கிட்டு நான் சொன்னேன் 1க்கு 2.25 தண்ணி ஊற்றலாம். இந்த சோள ரவைன்னு சொல்லும்போது இதே மாதிரி பிரியாணி செய்யலாம், கஞ்சி செய்யலாம், உப்புமா செய்யலாம், கிச்சடி செய்யலாம். இப்போ நான்வெஜிடேரியன் போட்டு செய்யணும்னா ப்ரான் போட்டோம். ப்ரான் போட்டு ஒரு ப்ரான் பிரியாணி, சோள ரவை ப்ரான் பிரியாணி செய்யலாம், சோள ரவை சிக்கன் பிரியாணி செய்யலாம், சோள ரவை ஃபிஷ் பிரியாணி செய்யலாம். அது மாதிரி வெஜிடேரியனில் நம்ம காய்கறி பிரியாணி மாதிரி செஞ்சோம்னா மசாலா ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள், தனியாத்தூள் கூட ஆட் பண்ணலாம், தயிர் ஊற்றணும். இதில் புலவில் வந்து இது டிஃப்ரென்ஸ் எதை பார்த்திங்கன்னா, புலவுக்கும் பிரியாணிக்கும், பிரியாணியில் வந்து மசாலா நிறையா இருக்கும், புலவில் வந்து அறவே மசாலா கிடையாது. இது காரத்துக்கு வந்து பச்சை மிளகா காரம் தான். பிரியாணிக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் இருக்குது, தனியாத்தூள் இருக்குது, அந்த காரமே கரெக்டாக இருக்கும். ஸோ மசாலா கூட இருந்தால் பிரியாணி, மசாலாவே இல்லை அப்படின்னா அது புலவு. ஸோ இது காய்கறி வெந்து வரவர்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சுவையோசு நிகழ்ச்சிக்கு. சோள ரவை வெஜிடபிள் புலாவ் பண்ணுறோம். எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டு வச்சுட்டோம். வெங்காயத்தை வதக்கணும். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி போட்டு அதை வதக்கிட்டோம். 1க்கு 2.25 தண்ணி ஊற்றிட்டோம். உப்பு போட்டோம். தண்ணி இப்போ வந்து நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் சோள ரவையை வறக்க வேண்டாம், வதக்க வேணாம், அப்படியே நீங்கள் போட்டு கிண்டிடலாம். ஒரு அழாக்கு ரவைக்கு 2.25 அழாக்கு தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்லேயே வேகணும். இது வேகத்துக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா உதிரியாக வரும். நான் சொன்னேன் மேலே வந்து ஒரு எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி பச்சை எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த புலவு கூட நீங்கள் வந்து ஒரு சட்னி வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா பச்சடி வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நான்வெஜிடேரியன் அப்படின்னா முந்திரி கோழி வறுவல் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி முட்டையில் ஒரு தக்காளி முட்டை வச்சு சாப்பிட்லாம். வெஜிடேரியனில் ஒரு அருமையான ஒரு கத்திரிக்காய் சாப்ஸு, பூண்டு குழம்பு, வத்த குழம்போட இந்த சோள ரவை வெஜிடபிள் புலாவ் கலக்கலாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா சோள ரவையிலேயே நான் சொன்ன கஞ்சி செய்யலாம். அருமையான ஒரு கஞ்சி, சோள கஞ்சி. 2 கை சோள ரவை, 1 கை துவரம்பருப்பு, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, 4 பல்லு பூண்டு, மிளகு தட்டி போட்டது ஒரு 4 மிளகு ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சிடணும். நல்லா மசிச்சுட்டு, துவரம்பருப்பு நல்லா வேகணும். மசிச்சுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மிளகுத்தூளையும் போட்டு அது குடிச்சிங்க அப்படின்னா அருமையான சோள கஞ்சி, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் சொன்னேன் அந்த எண்ணெய் விடணும் அப்படின்னு. இப்போது 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டலாம். மேலே அரை குழிக்கரண்டி எண்ணெய் தான் விட்டேன். ஸ்பூன் ரொம்ப சின்னது, அதனால் 2-3 ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ இது இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ஒன்று வாசனை நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சுட்டு இது தம் போகிற ஸ்டைல். இது என்ன பண்ணீங்க, அப்படியே விட்டுடணும். ஒரு 5 மினிட்ஸில் அருமையாக வெந்துடும். ஒரு வாட்டி பார்த்துருவோம். எண்ணெய் ஊற்றணும். பட்டை, லவங்கம்,
ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை வதக்கணும், பச்சை மிளகாய் வதக்கணும், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி போட்டு நல்லா வதக்கிட்டு 1க்கு 2 தண்ணி விட்டு உப்பு போட்டோம். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு இந்த சோள ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அருமையான சோள ரவை வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிடலாம். இப்போது இந்த சோள ரவையை பாத்திரத்தில் போட்டுக்கலாம். சூப்பரான சோள ரவை வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வச்சுருங்க. இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது கோழி முந்திரி வறுவல். அந்த கோழி முந்திரி வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோழி 1/2 கிலோ, முந்திரி 50 கிராம், மிளகுத்தூள் 4 டீஸ்பூன், கருவேப்பிலை 4 கொத்து, வெங்காயம் 2 கை, சோம்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், லவங்கம் 2, பிரிஞ்சி இலை 2, பட்டை 2, ஏலக்காய் 2, புதினா 1 கை, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. கோழி முந்திரி வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு, கருவேப்பிலை தாளிக்கிறோம். முந்திரி பருப்பு போட்டு வதக்கிறோம். புதினா போட்டு வதக்கிறோம். வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம். சிக்கன் என்ன பண்ணுறோம், உப்பும் மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை ஊற வச்சிடுறோம் 10 நிமிஷம். வெங்காயம் வதங்கின பிறகு அந்த சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிறோம். சிம்மில் வச்சு வதக்குறோம். இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு தண்ணி தெளிக்கிறோம். ஊற்றலை, தண்ணி தெளிக்கிறோம். சிக்கன் வெந்து போது 7வது நிமிஷத்தில் இறக்கிறதுக்கு முன்னாடி அதை 4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு இறக்கிடுறோம். ட்ரையாக முந்திரி பருப்போட நல்லா தண்ணி மிளகாத்தூள் கிளிப்பட்ட சாம்பாரோட தண்ணி சாம்பாரோட சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். நம்ம முதல்ல பண்ண கான் ரவை, அதாவது சோள ரவை வெஜிடபிள் புலாவோட சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இப்போது அந்த கோழி முந்திரி வறுவலை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் சோம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டோம். கூடவே கருவேப்பிலையும் போட்டுரும். முந்திரி பருப்பு போட்டுரும். போட்டு இதை செவுக்கு வறுத்துக்கிறோம். முந்திரி செவுக்க வறுக்கும்போது புதினாவை போடுறோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுறோம். இப்போ தீயை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ தாளித்தது சூடான பிறகு, எண்ணெய் சூடான பிறகு தீயை கம்மி பண்ணிட்டோம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், சோம்பு, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு போட்டு நம்ம செவுக்க வறுத்துட்டோம். இந்த முந்திரி பருப்பு கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி இந்த கலரில் பார்த்திங்கன்னா கிறிஸ்பாக இருக்கும். அந்த சிக்கனோட இந்த முந்திரி பருப்பு சாப்பிடும்போது அது மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும். இப்போது புதினா, இதில் வெங்காயம்,
போட்டு நல்லா வதக்கிறோம். இதை வதக்கிட்டு இது கூடயே என்ன பண்ணுறோம், சிக்கனை போட்டுறோம். சிக்கனை போட்டலாம். இந்த சிக்கனில் என்ன சொன்னேன், மஞ்சத்தூளும் உப்பு போட்டு ஊற வச்சுப்போம். அப்போ வந்து இந்த உப்பு காரம் உள்ளே இறங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த வெங்காயம் வந்து வாயில் தட்டுப்படணும். முக்கால் பாகத்துக்கு கொஞ்சம் கம்மியாக வதக்கினா தான் உங்களுக்கு வந்து இந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கலர் மாறுது. இப்போது அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிடுவோம். மிளகாத்தூள் ஆல்ரெடி நம்ம வந்து 4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட போகிறோம். அதனால் காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க. தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. ஒரு வதக்கலாம். நல்லா ட்ரையாகவே இருக்கும். இப்போது தண்ணி தெளிச்சிக்கலாம். போதும், தண்ணி போதும். இது ஒரு நல்ல ட்ரையாக கிடைக்கும். நான் சொன்ன இந்த தண்ணி சாம்பாரோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். தக்காளி பழம் கிடையாது. எண்ணெய், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், சோம்பு, கருவேப்பிலை, புதினா, முந்திரி பருப்பு, வெங்காயம், கோழி, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு இந்த சிக்கனை ஒரு 4 நிமிஷம் வேக வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிளகுத்தூள் சேர்க்கணும். இந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ இந்த கோழி வந்து ஒரு வரும். இல் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா வழங்கும் சுவையோசுவை நிகழ்ச்சிக்கு. கோழி முந்திரி வறுவல். எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் தாளித்தோம், சோம்பு, கருவேப்பிலை தாளித்தோம், புதினா தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், முந்திரி பருப்பு வதக்கிட்டு வெங்காயத்தை வதக்கணும், பச்சை மிளகாய் போட்டோம், கோழி போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு உப்பு போட்டு தண்ணி தெளிச்சிட்டோம். கோழி இப்போ பார்த்திங்கன்னா 75% கோழி நல்லா வெந்துடுச்சு. நல்லா அருமையாக கோழி வந்துடுச்சு. இதில் மிளகுத்தூளை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். மிக்சியில் போட்டு 1 பாதியமாக பொடி பண்ணுறோம். இதுதான் மெயின் காரமே. நம்ம மிளகாத்தூள் போட்டது ஒரே ஒரு டீஸ்பூன் தான் போட்டோம். இந்த மிளகுத்தூளை வந்து ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட போகிறோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கலரே மாறிடும். நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழ ரசத்தோட இந்த முந்திரி கோழி வறுவல் சாப்பிட்டிங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். கீரை கடைஞ்சிட்டு இந்த முந்திரி கோழி வறுவல் சாப்பிட்டிங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். ஸோ காரசாரமான ட்ரையான ஒரு சிக்கன் முந்திரி கோழி வறுவல். இந்த சிக்கன் சொல்லும்போது நிறைய டிஷ்ஷஸ் நம்ம செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த கோழி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வாங்குகிற கோழி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோழியோட எடை 1 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடாது. 1 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது நாராக இருக்கும், முதிர்ந்த கோழி. அதனால் 900 கிராம்லேருந்து 1 கிலோக்குள்ளே நீங்கள் கோழி வாங்கினீங்க அப்படின்னா மென்று முழுங்குற மாதிரி இருக்கும், இல்லைனா மென்று துப்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ முந்திரி கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது கோழி முந்திரி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிடலாம். இந்த முந்திரியோடு போட்டுக்கோங்க. முந்திரியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.
2 டிஷ் பண்ணோம். சோள ரவை வெஜிடபிள் பலாவ், கோழி முந்திரி வறுவல். சோள ரவை வெஜிடபிள் பலாவை எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், சோம்பு, புதினா, கருவேப்பிலை தாளிச்சிட்டோம். வெங்காயத்தை வதக்கணும், பச்சை மிளகாய் வதக்கணும், பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி போட்டு வதக்கிட்டோம். உப்பு போட்டு 1க்கு 2 கால் தண்ணி விட்டோம். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அந்த சோள ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். அருமையான சோள ரவை வெஜிடபிள் புலாவ் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கோழி முந்திரி வறுவல் பண்ணோம். எண்ணெய் ஊற்றணும், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், சோம்பு, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை வதக்கணும், பச்சை மிளகாய் வதக்கணும். அதே மாதிரி கோழியை போட்டு நல்லா வதக்கிட்டோம். கோழி கலர் மாறினோடனே மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து கோழி நல்லா வேக வச்சிட்டோம். 7 நிமிஷத்தில் கோழி வெந்து போகுது. இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த 4 டீஸ்பூன் மிளகுத்தூளை 1 பாதிமாக அரைச்ச மிளகுத்தூளை தோணை மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிட்டோம். சூப்பரான அருமையான கோழி முந்திரி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாம்பார் சோத்தில் இந்த கோழி முந்திரி வறுவல் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி நல்ல கீரை சாத்தோடையும் தயிர் சாத்தோடையும் இந்த கோழி முந்திரி வறுவல் அட்டகாசமாக போகும். இந்த 2 டிஷ்ஷுமே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்தைகள் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.